ஐபிஎல்லோட 38th மேட்ச்க்கான ட்ரீம் டீமை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ட்ரீம் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1116. உங்களோட பெஸ்ட் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னதான் மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரீம் டீம் பார்த்தீங்க அப்படின்னா 7:4 ரேஷியோவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 7 ஃப்ரம் வின்னிங் டீம், 4 ஃப்ரம் லூசிங் டீம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 7:4, சம்டைம்ஸ் வந்து 8:3 அண்ட் தென் வெரி ரேர் கேஸ் 9:2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் சூப்பர் லீக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அடிக்கடி வருது. பட் ஐபிஎல்ல வந்து ரொம்ப ரேர் அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு மேட்சை நீங்கள் வந்து ஒன் சைடு கேமாக இருக்க போதுன்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கூட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த ட்ரீம் டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பவுலர் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் காம்பினேஷன்ஸில் தான் வைஸ் கேப்டன் அண்ட் தென் கேப்டன் வரும். ஸோ ஒஸ்ட் கேஸில் லைக் பேட்டர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் வருவாங்க. சம்டைம்ஸ் பவுலர் காம்பினேஷனில் அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப ரேர் கேஸில் வரும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கூட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வராங்க ஒரு டீமில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் அவங்கள வந்து பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்க, அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. எனி கிராண்ட் லீகாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் லீகாக இருக்கட்டும், எனி லீக் நீங்கள் புது பிளேயர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஆர்டர் அப்படின்ற பட்சத்தில் அவர் போலிங் போட மாட்டார், அந்த மாதிரி புது பிளேயர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க இக்னோர் பண்ணலாம். பட் டாப் ஆர்டரில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீமில் 20% கம்மியான செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. இந்த பிளேயர் அண்ட் தென் இந்த பிளேயர் அண்ட் தென் இந்த பிளேயர். ஸோ இந்த 3 பிளேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 20% பிக் பண்ணப்பட்ட பிளேயர். ஸோ நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்லேயோ இல்லை நார்மல் லீக்லேயோ வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு 2-3 மேக்ஸிமம் 3 லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களோட டீமுக்கு. ஸோ ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 வரும். ஒஸ்ட் கேஸில் 5 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக இந்த ட்ரீம் டீமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பெஸ்ட் டீமில் எத்தனை ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.